உங்கள் வீட்லயும் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைங்க இருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து நான் சொல்லப்போற இந்த வீடியோல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ நார்மலா வந்து வெஜ் ரைஸ் அந்த மாரி வந்து செய்றது வழக்கம் தான் நம்ம. அதுக்கு வந்து நான் தக்காளி, கொத்தமல்லி, புதினா இது 3த்தையுமே வந்து அரைச்சு தான் நம்ம ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து அடுப்புல ஒரு குக்கர் வச்சு அதில ஸ்பைசஸ் அப்புறம் வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி, கொத்தமல்லி, புதினா நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா? ஸோ அத வந்து கொர கொரன்னு பேஸ்ட்டா அரைச்சு பச்சை மிளகாவோட சேர்த்து வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கூட வந்து அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி இருந்ததுன்னா இன்னும் சூப்பராவே இருக்குங்க. ஸோ காஷ்மீரி சில்லி போட்டாலே வந்து நல்லா ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும் அந்த ரைஸு. ஸோ இது கூட வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து அப்படியே குக்கர்லேயே போட்டு வந்து வேக வச்சு எடுக்க போறோம். ஸோ அதனால அதுக்கேத்த மாரி நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குக்கர்ல வேக வைக்கிறதுனால கொழ கொழன்னு இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் இந்த அளவு சொல்லியிருக்கேன். ஸோ நார்மலா நீங்க பிரியாணி ரைஸ்ல செய்றதா இருந்தாலும் சரி, இல்ல நார்மல் ரைஸ்ல செய்றதா இருந்தாலும் சரி, இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா செஞ்சு குடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. இது கூட வந்து 2 முட்டைய எடுத்து வச்சிருக்கேங்க. வேக வச்சு தான் குடுக்க போறேன். ஆனா மோஸ்ட்லி வந்து என்னோட குழந்தைங்களுக்குல 2 பேர் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் வந்து முட்டைய வந்து அப்படியே குடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நான் முட்டைய சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைஸும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தேங்க. ப்ரெஷர் அதிலேயே இருந்தது. ஸோ சூப்பரா வந்து குக் ஆயிடுச்சு. நல்லா குழையவும் இல்ல, நல்லா முழுசு முழுசாவும் இல்ல. அந்த மாரி நல்லா சூப்பரா பெர்ஃபெக்ட்டா குக் ஆயிருந்தது. இது கூட வந்து நம்ம முட்டைய வச்சு குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி குடுத்தாச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்காக அதே ரைஸ் வச்சிருந்தேன். வெண்டைக்காய் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ வெண்டைக்காய் வந்து நம்ம உடனே ஃப்ரெஷ்ஷா சமைச்சிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க. அதனால வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். எங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை பொடி மாஸ் மாரி செஞ்சுருக்கேன். 2 முட்டைய வேக வச்சிருந்தேன் இல்லையா? ஒரு முட்டைய வந்து லஞ்சுக்காக குழந்தைங்களுக்கு குடுக்கலான்னு பார்த்தா, பொண்ணு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ நார்மலா குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல சாப்பிட்றப்போ அந்த அந்த ஒரு மாரி ஸ்மெல்லா இருக்கும் அவங்களுக்கு. ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாரி தான். ஸோ யாருக்கெல்லாம் இந்த லஞ்ச் காம்பினேஷன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க.